அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். மார்ச் 27 உலக நாடக தினம். இந்த தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் வழங்குபவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை. முதலாவதாக இந்த தினத்திற்கான சிறப்புரையை வழங்க அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் துறைத் தலைவர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக நாடக அரங்கு நாள் ஆண்டுதோறும் மார்ச் 27ஆம் நாளன்று பன்னாட்டு அரங்க நிறுவனத்தினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நாடக அரங்க நாள் உலக நாடக அரங்க நிறுவனத்தினால் 1961ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு இந்நிறுவனத்தின் மையங்களிலும் பன்னாட்டு நாடக அரங்க சமூகங்களினாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வை ஒட்டி பல்வேறு தேசிய பன்னாட்டு நாடக நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்நாளின் முக்கிய நிகழ்வாக உலக மட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு நாடக கலைஞர் இந்நாளின் முக்கியத்துவம் குறித்த தனது பிரதிபலிப்புகளையும் உலக கலாச்சார அமைதி பற்றியும் செய்தி ஒன்றை விடுவிப்பார். இவ்வாறான முதலாவது உலக நாடக அரங்க நாள் செய்தியை 1962ஆம் ஆண்டில் பிரான்சிய எழுத்தாளரும் நாடக கலைஞருமான சான் காக்டோ விடுத்தார். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டிற்கான உலக நாடக அரங்க நாளுக்கான செய்தியை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் மிகச்சிறந்த நாடக கலைஞரும் ஓபெரா வகையிலான இசை நாடகத்தில் அரை நூற்றாண்டு அனுபவம் பெற்றவருமான யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருமாக இருக்கக்கூடிய திரு பீட்டர் செல்லார்ஸ் அவர்கள் 2022ஆம் ஆண்டின் உலக நாடக அரங்கு நாள் செய்தியை அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பீட்டர் செல்லார்ஸ் வழங்கியுள்ளார். அதனுடைய தமிழாக்கம் நம் அனைவருக்கும். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் சொட்டு சொட்டாக கொண்டு சேர்க்கப்படும் செய்தி அறிக்கைகளின் வழியாக இந்த உலகம் பல விடயங்களை பொதுக்கருத்தாகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்ட இந்த நாளில் என்னையையும் உள்ளடக்கிய நம்மை படைப்பாளிகளை முன்னோக்கு கொண்ட சமச்சீர் நேரம், மாற்றம், விழிப்புணர்வு, பிரதிபலிப்பு மற்றும் பார்வையும் பெற்ற நமது உண்மையான நோக்கம் நிறைந்த களத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாம் மனித இனத்தின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இக்காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதுவும் மிக ஆழமான, அதே நேரத்தில் ஆகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் பல மாற்றங்களை மனித சமூகம் தங்களுக்குள்ளான உறவுகளில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஏற்படுத்திக் கொள்வதோடு இந்த உலகில் வாழும் மனித சமூகம் மட்டுமல்லாத பிற சமூகங்களுக்கும் ஏற்படுத்தும் மாற்றங்கள் நமது, அதாவது மனித குலத்தினாலேயே புரிந்து கொள்ள, வெளிப்படுத்த, பரவலாக பேச மற்றும் எளிதில் விளக்க இயலாத ஒன்றாக உள்ளது. நாம் உண்மையில் 24 மணி நேரமும் நிகழும் செய்தி முழுநிலை தொடர் வரிசையில் வாழவில்லை. மாறாக காலத்தின் விளிம்பில் வாழ்ந்து வருகிறோம். செய்தித்தாள்களோ அல்லது பிற ஊடகங்களோ முற்றாக பொருத்தமற்ற, மேலும் நாம் எதிர்கொண்டு வரும் சவால்களை சந்திக்க உதவாத கருவிகளாகவே உள்ளன. எம் மொழி எங்கே? என்னென்ன அசைவுகள்? எத்தகைய படங்கள்? நாம் சந்தித்து வரும் ஆழமான மாற்றங்களை மற்றும் தகர்வுகளை அப்பட்டமாக புரிந்து கொள்ளும் விதமாக அமைந்திட முடியும். மேலும் நாம் இன்றைய சூழலில் வாழ்ந்து வரும் நமது வாழ்க்கையை எவ்வாறு விளக்குவது? அது ஒரு செய்தி வாசிப்பு போல் அல்லாமல் நமது அனுபவத்தை வடிப்பதாகவே அது அமைந்திட வேண்டும். ஏனெனில் அரங்கக்கலை என்பது அனுபவத்தின் கலை வடிவமாகும். பரவலாக்கப்பட்டுவிட்ட பத்திரிகை பிரச்சாரங்கள், சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள், கொடூரமான முன்னறிவிப்புகள் நிறைந்த இந்த உலகில் நாம் எவ்வாறு மனித குலத்திற்கு புனிதத்தன்மையான, முடிவிலியான தன்மைகள் கொண்ட ஒரு வாழ்க்கையை, ஒற்றை சூழியலை, நட்பை
அல்லது வேற்றுவானின் தூய ஒளியை குறித்தான அனுபவத்தை விளக்குவது? கோவிட் பெருந்தொற்று இந்த 2 ஆண்டு காலத்தில் மக்களின் உணர்வுகளை மங்கச் செய்துவிட்டது. மக்களின் வாழ்வை ஒடுக்கிவிட்டது. உறவுகளை உடைத்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வினோதமான தரம் தாழ்ந்த வாழ்நிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த சூழலில் எந்த விதைகளை நாம் விதைத்தோம், பிறகு அவற்றையே மீண்டும் மீண்டும் பயிரிட்டோம், எவையெல்லாம் அளவுக்கு மீறி வளர்ந்தன, எவையெல்லாம் ஆக்கிரமிப்பை செய்யும் உயிரினம் என்று கண்டறிந்து களையெடுத்தோமா? பல மக்கள் வாழ்க்கையின் விளிம்பில் உள்ளனர். பல வன்முறைகள் வெடித்துள்ளன. அவை நியாயமற்றவைகளாகவும் அல்லது எதிர்பாராதவைகளாகவும் உள்ளன. நமது நினைவுகூரத்தக்க கலாச்சார கொண்டாட்டங்கள் எங்கே? நாம் எவற்றையெல்லாம் நினைவு கூற வேண்டும்? நமது கற்பனை திறனை மேம்படுத்த, வெளிப்படுத்த நாம் இதுவரை செய்து பார்த்திடாத அல்லது அனுபவித்திடாத பல படிகளை பலகட்ட ஒத்திகைகள் மூலம் நேர்த்தியாக செய்து பழகிடத் தூண்டும் நமது கலை சடங்குகள் எங்கே? இன்றைய காலகட்டத்தில் அரங்கக்கலை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பார்வை கொண்ட, உயரிய நோக்கம் கொண்ட, மீட்புத்தன்மை கொண்ட, பழுது நீக்கி பராமரிப்பை மேற்கொள்ளும் வகையிலான ஒரு புதிய கலை சடங்குகளை எதிர்நோக்கி உள்ளது. நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வெளி தேவை. அந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட வெளியில் பயிரிட வேண்டும். நமக்கு ஆழமான புரிந்து கொள்ளும் தன்மையும் சமத்துவமும் கொண்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட வெளி வேண்டும். அரங்கக்கலை என்பது மனிதர்களுக்கிடையே மட்டுமன்றி கடவுள்கள், தாவரங்கள், விலங்குகள், மலைத்துளிகள், கண்ணீர் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றில் சமத்துவம் கொண்ட ஒரு பூமியில் உருவாகும் படைப்பாகும். அத்தகைய சமத்துவம் கொண்ட வெளி என்பது உள்ளார்ந்த அழகால் ஒளிரும் தன்மை கொண்டது. நம்மை சூழ்ந்துள்ள ஆபத்துக்கள், சமநிலை, ஞானம், நடவடிக்கைகள் மற்றும் பொறுமை குறித்த உண்மையான விவாதங்கள் மூலம் உயிர்ப்புடன் வைக்கப்படும். புத்தர் மனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய 10 சிறந்த பொறுமைகளை தனது அவதாம்சாக சூத்ராவில் பட்டியலிடுகிறார். அவற்றுள் மிகவும் முக்கியமானது அனைத்தையும் மாயைகளாக பார்க்கும் பொறுமையே. அரங்கக்கலை என்பது இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை மேடையில் ஒரு மாயையாகவே காட்சிப்படுத்தும் கலையாகும். அதோடு இந்த வாழ்வை மனிதனின் மாயை, கண்மூடித்தனம், மறுப்பு இவற்றிலிருந்து தெளிவை விடுவிப்பு செய்யும் ஒரு அற்புதமான கலையாகும். நாம் தெளிவாக இருக்கிறோம். நமது பார்வைக்கு புலப்படாத பல விடயங்களை குறித்து நாம் தேடுகிறோம். எந்த வகையில் தேடுகிறோம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். மாற்று யதார்த்தங்களை, புதிய சாத்தியங்களை, வித்தியாசமான அணுகுமுறைகளை, கண்ணிற்கு புலப்படாத உறவு முறைகளை, காலம் கடந்தும் நிலைக்கின்ற பிணைப்புகளை நாம் உணர்கின்றோம். இது நமது மனதை ஆழ்ந்த புத்துணர்வுக்கு உள்ளாக்க வேண்டிய, நமது உணர்வுகளை புதுப்பிக்க வேண்டிய, நமது கற்பனை வளத்தை பெருக்க வேண்டிய, நமது வரலாற்றை, நமது எதிர்காலத்தை மேம்படுத்துவது குறித்து சிந்திக்க வேண்டிய காலமாகும். இந்த வேலைகளை தனித்தனி ஆட்களால், தனித்த செயல்களால் சாதிக்க இயலாது. இந்த செயலை நாம் அனைவரும் இணைந்தே செய்திட வேண்டும். அரங்க கலை என்பது சேர்ந்தே உழைத்திட விடுவிக்கப்படும் அழைப்பாகும். உங்களின் கலை சார்ந்த செயல்களுக்கு எனது உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன், பீட்டர் செல்லார்ஸ். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக நாடக தினத்திற்கான சிறப்புரையை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அரங்க மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் துறைத் தலைவர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்க மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை மாணவர்கள் ஒரு அழகான நாடகத்தை நம்ம கூட பகிர இணைகிறாங்க. வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஏலேலோ 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 அத்தள்ளி பித்தள்ளி மக்கான் சுக்கான் பால் பரங்கி ராட்டின சுத்தி கல்ல தூக்கி மேல போட்டா பாட்டி விட்டு நண்டு ஏமா எஜம்மா எங்க விட்டு செல்லம்மா. டே, இந்த விளையாட்டு வேணாண்டா. என்கிட்ட ஒரு விளையாட்டு இருக்கு.
விளையாடுவோமா? கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. அது முடியாது. ஏன்? ஏன்னா அவன் நமக்குள்ள இருக்கான். அட ஆமா. ஏ இந்த விளையாட்டு வேணாம், என்கிட்ட ஒரு விளையாட்டு இருக்கு, அதை விளையாடுவோமா? ரிங்கா ரிங்கா ரோசஸ், packet full of spices, asha busha all fall down. Ringa ringa roses, packet full of spices, asha busha all fall down. ரிங்கா 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 ரிங்கா. நீதான் அவுட்டே. நான் தான் அவுட்டா? அப்ப சரி, நான் சொல்ற விளையாட்டை தான் விளையாடணும். என்ன விளையாட்டு? ஏன்டா நீ சொல்லவே இல்ல? டே கோவப்படாதடா, இது புது விளையாட்டு. விளையாடுவோமா? கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே ஏன் வேகல, அடுப்பு எரியல நான் வேகல, அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழை பெஞ்சிச்சு நான் எரியல, மலையே மலையே ஏன் பேஞ்ச, புல்லு வளர நான் பேஞ்சேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே மாடே ஏன் தின்ன, பாலு சொரக்க நான் தின்ன, ஆ ஷ், ஆ ஷ், ஆ ஷ், பாலே பாலே ஏன் சொரந்த, குழந்தை அழுக நான் சொரந்தேன், குழந்த குழந்த ஏன் அழுத, ஏன் அழுத ஏன் அழுத, எறும்பு கடிச்சிருச்சு. எறும்பு கடிச்சிருச்சா, ஆ, எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச, ஏன் கடிச்ச ஏன் கடிச்ச ஏன் கடிச்ச. ஆ நல்ல கதையா இருக்கே. என் புத்துக்குள்ள கைவிட்டா கடிக்காம என்ன கொஞ்சவா செய்வேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா. கதை கதையாம் காரணமாம், கதை கதையாம் காரணமாம், கதை கதையாம் காரணமாம், கதை கதையாம் காரணமாம், கதை கதையாம் காரணமாம். நான் எங்கே இருக்கேன்? நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்களாம் ஒன்றா இருக்கீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நான் பேசுகிறது உங்கள் யாருக்காச்சும் கேட்குதா? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? இருங்க, யார் நீங்க? எங்கிருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அப்பாடா, நம்ம நாட்டில் தான்ப்பா இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். ஏங்க, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஆட்டுங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள விடுங்க, நீங்களாச்சும் என்கிட்ட பேசுனீங்களே, நன்றி நன்றி நன்றி. நன்றி. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசோ? எப்படி கரெக்டாக கேட்டீங்க? இல்ல, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனா பேச்செல்லாம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கே. நான் சின்ன பொண்ணு. ஆ, என் வயசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன உங்க வயசு ஒரு 10-12 இருக்குமா? என்னோட வயசு 130 மில்லியன். 130 மில்லியனா? நான் அப்பவே நினைச்சேன், ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்போது நானும் எல்லாரும் மாதிரியும் பேசாம போயிருக்கலாம். ஏன் தப்பு தான். என்ன இப்போ நீங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. என் வயசுக்கே இப்படி யோசிக்கிறீங்களே, அப்போது என் பேரை கேட்டா? ஆமாம், உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு அன்னமழகி. சரிங்க, ஆனமுழுங்கி. அன்னமழகி. மன்னிச்சுக்கோங்க அன்னமலகி.
நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அப்படி கேளுங்க. நான் கோண்ட்வானா நிலத்திலிருந்து இந்தியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், இத்தாலி, ஸ்பெயின் எல்லா நாட்டிலையும் பரவி இப்போ இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இது மட்டுமா, என்னை பற்றி தமிழ் சங்க இலக்கியங்களில் 45 இடத்துல என்னோட பெருமையை புகழ்ந்து பாடியிருக்காங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இங்கே வாங்க விளங்கும். அங்கே பாருங்க. இருங்க இருங்க, என்ன ஃப்ளாஷ்பேக்கா? ஆ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ம் இதுக்கு நானே பரவாயில்ல. ஏலேலோ ஏலேலோ ஹா 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 ஏலேலோ ஏலேலோ ஹா 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 ஏலேலோ ஏலேலோ ஹா 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 ஏலேலோ ஏலேலோ ஹா 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 ஹா. என்ன ஒரு விவசாயி அவரோட நிலத்துல நாலா பக்கமும் தூவி விட்டாரு. நான் அப்படியே காத்துல பறந்து போய் பொத்துன்னு விழுந்தேன். அங்க உள்ள நிலத்துல இருக்கிற தண்ணி, சத்து, உரம் எல்லாம் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சேன். இப்படி வளர்ந்த என்ன முடியா கட்டி வேற நிலத்துல நட்டு வச்சிட்டாரு அந்த விவசாயி. என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வேற நிலத்துல நட்டு வச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. இருந்தாலும் அதே நிலத்துல நான் வேர் விட்டு நாத்தாகி பயிராகி விளைஞ்சு ஒருத்தியாயிருந்தன்னா இப்போ 1000 நெல்லா விளைஞ்சு நிற்கிறேன். 1000 நெல்லா விளைஞ்சு நிற்கிறேன். என்னை அறுத்து அடிச்சு தூத்து அள்ளி மூட்டையா கட்டி அரிசி அலைக்கு கொண்டு போனாங்க. அங்கேருந்து வந்த நான் தான் அன்னமலகி, உங்க அன்னமலகி. என்ன மாதிரி 1000 அன்னமலகி இங்கே இருக்கீங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ போகிற சாதிக்க போகிற 1000 அன்னமலகி உங்களுக்குள்ளே இருக்கா. அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பார்த்துக்கங்க. கதை கதையாம் காரணமாம், 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 கதை கதையாம் காரணமாம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக நாடக தினத்தை பற்றியும் இன்னைக்கு ஒரு அழகான நாடகத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்ட அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்கு மற்றும் திரைப்பட படிப்புகள் துறைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நீங்க கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.